போர்கள் தவிர்க்கப்பட வேண்டியவை. ஆனால் போர்க்குணம் அவசியமானது என்று ஒரு கூட்டத்தில் பேசியதும், அன்பையும் ஆன்மீகத்தையும் பற்றியுமே இதுவரை அதிகம் பேசிய நீங்கள் போரை பற்றி பேசலாமா என்று ஒருவர் வந்து கேட்டார். அவரிடம் நான், போர் நடக்க வேண்டும் என்று எந்த காலத்திலும் நான் விரும்பியது இல்லை. ஆனால் போர் வந்தால் சமாளித்து வெற்றி பெறுகிற ஆயத்த நிலையில் நாம் இருந்தால்தான் தொடர்ந்து அடிமைப்பட்டு வளங்களை இழந்திருக்க மாட்டோம் என்கிற உண்மையை நான் அறிவேன் என்றேன். அவருக்கு பிறகு ஒவ்வொரு மனிதனும் சாதாரண வாழ்விலும் போர்க்குணத்துடன் திகழ வேண்டும் என்ற உதாரணங்களுடன் மற்றவர்களுக்கு சொன்னேன். அவரும் ஒத்துக்கொண்டார். ஓட்டப்பந்தயத்தில் முதலிடம் பெற்று பதக்கங்களை நெஞ்சில் தரித்துக் கொள்பவன் போர்க்குணத்துடன் போராடாவிட்டால் அது சாத்தியமாகுமா? அவன் பந்தய களத்தையே போர்க்களமாக கருதி மனத்திற்குள் அத்தனை ஆற்றலையும் நிரப்பி வெற்றி பெறுவேன் என்கிற வைராகியத்துடன் தூரத்தை ஓடிக் கடப்பதால் தானே முதலிடத்திற்கு முந்துகிறான். இலக்கியவாதியாக மின்னுபவர்கள், நான் உலகத்தின் தலைசிறந்த இலக்கியங்களை படைப்பேன், உறக்கத்தையும் உணவையும் துண்டித்துவிட்டு புத்தகங்களில் புகுந்து இரவை பகலாக்கி படிப்பேன், எந்த கேளிக்கையும் விரும்பாமல் இதையே உயிர் மூச்சாக எண்ணி போராடுவேன் என்று முயற்சி செய்யாவிட்டால் இலக்கியவாதியாக ஒளிர முடியுமா? அலுவலகத்தில் நிறைய சாதிக்கிறவன் இன்று இரவு எத்தனை மணியானாலும் அத்தனை கோப்புகளையும் முடிப்பேன், இன்று முக்கியமான திட்டத்திற்கான வரைவுகளை உன்னிப்பாக கவனித்து செதுக்குவேன், என்னுடைய திட்டத்திற்கு அரசிடம் நிச்சயம் பண உதவி பெறுவேன், வெகுநாள் கோரிக்கையான பேருந்து நிலையத்தை சீர்படுத்துவேன், 24 ஊர்களை இணைக்கும் பாலத்தை கட்டி அவர்களின் துயர் போக்குவேன், மாவட்டத்தில் ஓடும் அத்தனை கால்வாய்களையும் தூர்வாரியே தீருவேன் என்று எண்ணுவதும், மாவட்டத்தில் மணல் கடத்தலை தடுப்பேன், ஆக்கிரமிப்புகளை அகற்றுவேன் என எண்ணுவதும் போர்க்குணத்தின் கூறுகளே. மாணவன், இன்று எவ்வளவு நேரமானாலும் புத்தகத்தை படித்து முடிப்பேன், இந்த தேர்வில் கணிதத்தில் 100க்கு 100 வாங்குவேன் என்று முனைவதும் போர்க்குணமே. சமைக்கத் தெரியாமல் திருமணமான பெண், என் மாமியாருடைய சமையலை விட என் சமையலே பிரமாதம் என என் கணவரை சொல்ல வைக்கிறேன் பார் என்று கற்றுத்தேர யுத்த வைராக்கியம் கட்டாயம் தேவை. மரங்களுக்காக, காடுகளுக்காக, வன விலங்குகளை பாதுகாப்பதற்காக, ஊழலை அகற்றுவதற்காக, உண்மையை உரைப்பதற்காக என்று ஒவ்வொரு நொடியும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்கள் அவர்கள் பெயரால் அதிர்வலைகளை அனுப்புகிறார்கள். அவர்கள் போர்க்குணம் சோர்வை அகற்றும் உந்து சக்தியாக அவர்களுக்கு உதவுகிறது. அவர்கள் தோல்வியடையும் போது இன்னும் வீரியத்துடன் புறப்படுகிறார்கள். அவர்களை தோல்வி துவளச் செய்வதில்லை, துலங்கவே செய்கிறது. நீடிக்கும் திறன் என்பது உடலை பொறுத்து அமைவதில்லை, அது மனத்தை பொறுத்தே அமைகிறது. யார் அதிக நேரம் தாக்கு பிடிக்கிறார்கள் என்பது போர்க்குணத்தை பொறுத்தே அமைகிறது. சிலர் தொடக்கத்தில் வேகமாக செயல்படுவார்கள், ஆனால் வெகு சீக்கிரம் களைப்படைந்து காணாமல் போய்விடுவார்கள். சீராக தொடங்கி செம்மையாக பின்தொடர்ந்து மிதமாக வேகத்தை கூட்டி பின்னர் விரைவாக முன்னேறி உச்சபட்ச விரைவில் எல்லை கோட்டை அடைபவர்களே வெற்றி பெறுகிறார்கள். போர்க்குணம் உள்ளவர்களின் வேகம் நேரம் செல்ல உருகும் பனிக்கட்டியைப் போல திரளும் குணம் கொண்டது. அவர்கள் ஆற்றலை திரட்டவும் அவ்வப்போது சாணை பிடிக்கவும் நேரத்தை ஒதுக்குவார்கள். போர்க்குணம் என்பதை ஆக்கப்பாதைக்காக பயன்படுத்தியவர்களால்தான் இந்த உலகம் இவ்வளவு வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது.